என்னை அடிச்சாலும் என்னை நொறுக்கினாலும் என் வஸ்திரத்தை எல்லாம் பிடித்து கொண்டு என் ரத்தம் பாய்ந்தாலும் என் தலைமையில முள்முடி சூற்றினாலும் என் பிள்ளைகளுக்கு வைத்த அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். யாருக்காக? யாருக்காக? மகனே மகளே, உனக்காக எனக்காக அவருடைய அன்பு நிலைத்திருந்தது. இன்றைக்கு உனக்குள்ள நிலைத்திருக்கிறதா? உனக்குள்ள நிலைத்திருக்கிறதா? நிலைத்திருக்க வேணும். கிறிஸ்துவுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு நிலைத்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் மரண பரிந்தோம், அவர் மரண பரிந்தோம். பாருங்க அந்த இடத்துல சொல்ற, அவர் பாருங்க அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவர் அன்பு வச்சிட்டாரு, முடிவு பரிந்து அன்பு வைத்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் பிரியமான தேவச்சரணி, அவர் அன்பு மரண படிந்த நமக்குள்ள காணப்படுகிறது. இந்த நிமிஷமும் அன்பு நமக்குள்ள காணப்படுகிறது. நீயும் நானும் இயேசுவை நேசிக்கிறோமா? இயேசுவிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா? சபைக்கு வருகிறோமா? ஜெபிக்கிறோமா? ஆலயத்தில் நிலைத்திருக்கிறோமா என்பதை நம்ம உணர வேண்டும். நம் அவரிடத்தில் அன்பு எப்படி வைப்பது? அவரை தேடணும், அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரை பின்பற்றணும், பிறருக்கு அன்பு கொடுக்கணும். அந்த அன்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் இன்று ஒரு முடிவை எடுப்போம். அவர் அன்பு வைத்தார், அன்பாகவே இருந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பு வைத்தார், அன்புள்ளவராய் காணப்பட்டார். முடிவு பரிந்த அன்பாய் இருந்தார், இன்றும் அன்பாய் இருக்கிறார். நாமளும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருப்போம், குடும்பத்தில் அன்பாய் இருப்போம், உறவிடத்தில் அன்பாய் இருப்போம், சபையில அன்பாய் இருப்போம், வேலை செய்கிற இடத்துல அன்பாய் இருப்போம், வேதத்துல அன்பாய் இருப்போம், ஜெபத்துல அன்பாய் இருப்போம். இப்படி அன்பாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள அன்பாய் எல்லாவற்றையும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இந்த அன்பை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம எனப்படுத்தும் பொழுது மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல உண்மையான அன்பு கொடுத்தார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மை உள்ள அன்பாய் நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மோடு பேசிய வார்த்தையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் எப்பொழுது நிலைத்திருக்க கர்த்தர் வல்லவரும் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. நம்ம எல்லாரும் கண்களை